Welcome to today video guys. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒண்டர்ஷெஃப் ஃபிலிமோட எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ட் 1 போட்டோம். இந்த வாட்டி பார்ட் 2 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஒண்டர்ஷெஃப் ஃபிலிமில் ஓப்பன் பண்ணலாம். லோட் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நியூ ப்ராஜெக்ட் கொடுக்கலாம். ஓகே, ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த கார்னர்ல வீடியோ இருக்குன்னா தெரியாது, ஒரு செகண்ட் இருங்க, எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாற்றியாச்சு இடத்த. உங்களுக்கு தெரியலன்னா கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. போன வாட்டி பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரு இது இன்சைட் என்ன கம்ப்யூட்டர்னு எடுத்துருந்தோம் டாபிக். அதே டாப்பிக்கை நம்ம இன்றைக்கும் எடுக்க போகிறோம் வித் சவுண்டோட. இந்த வாட்டி சவுண்ட் எப்படி வைக்கிறது, டிரான்ஸ்லேஷன், எஃபெக்ட்ஸ், அது ரெண்டுத்தையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1 minute ஃப்ரெண்ட்ஸ், இமேஜஸும் மியூசிக்ஸும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மியூசிக்ஸும் ஒரு 4 மியூசிக்ஸும் ஒரு ஃபோட்டோஸும் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம டைட்டில்ஸில் போயிட்டு நார்மல் டைட்டில்ஸ் கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணியாச்சு. இந்த டெம்ப்ளேட்டை வந்து இன்சைட் இன் கம்ப்யூட்டர்னு டைப் பண்ணிக்க போகிறோம். இன்சைட் இன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸில் கம்ப்யூட்டர் அடிச்சாச்சு. இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை வைக்கலாம்னா வருது, பார்க்கலாம் வாங்க. நிறைய டெக்ஸ்ட் இருக்குது, உங்களுக்கு எந்த மாதிரி டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறையா டெக்ஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸும் இருக்குது. இந்த மாதிரி ஃபாண்ட் சைஸ் வச்சுக்கலாம். ஓகே, ஃபாண்ட் சைஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த ஆர்ட் எஃபெக்ட்ஸ் கீழே வந்து புட் யுவர் டெக்ஸ்ட்னு இருக்குது, அதை வேணால் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த டெம்ப்ளேட் அதை டெலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இமேஜஸ் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இமேஜஸ் போடலாம். ஃபஸ்ட்டு மீடியாக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு எப்பவுமே மதர் போர்டுக்கு அப்புறம் ப்ராசஸர், ரேம், ஹார்ட் டிஸ்க், எஸ்எம்பிஎஸ் எப்பயும் போல் நம்ம எல்லாமே போட்டாச்சு. டெக்ஸ்ட்டு வந்து இந்த வாட்டி அதே டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணலான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு கிரியேட் பண்ணியாச்சு. நீங்கள் என்ன டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் அடிச்சிருங்க. இந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நிறைய இருக்குது. இதில் வந்து ப்ரெசன்ஸுக்கு பதிலாக வேர்ட் ஆர்ட்டுன்னு இருக்கும். அது நீங்கள் நான் போன வாட்டி சொல்லியிருக்க மாட்டேன், இந்த வாட்டி நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேர்ட் ஆர்ட்டுக்கு போனீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அதுலேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி எந்த இது டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கோ அந்த டெம்ப்ளேட் கொடுக்கலாம். நான் இந்த டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா கீழே குட்டிஸாக தெரியும், கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு இப்போ நல்லாவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் மதர் போர்டுன்னு டைப் பண்ணுறேன். மதர் போர்டுன்னு டைப் ஆச்சு. ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் போட்டுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் போட்டாச்சு. இந்த மாதிரி நான் நிறைய லேயர்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன்.
இப்போ வந்து நான் நடுவில் வந்து கண்ட்ரோல் டி கொடுத்தனால டூப்ளிகேட் ஆனது, இது ரெண்டாக பிரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எப்படி நம்ம வந்து எடுக்கிறதுனா கண்ட்ரோல் Z கொடுத்தீங்கன்னா முன்ன எப்படி இருந்துச்சோ அப்படியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இது செலக்ட் பண்ணி அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் கொடுத்தாச்சு. மேலே இருக்க டெக்ஸ்ட்டை மட்டும் மாற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பேர் வந்து ப்ராசஸர், அதனால நான் ப்ராசஸர்னு வைக்கலான் இருக்கேன். ஓகே, ப்ராசஸர்னு பேர் வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து போவோம். நெக்ஸ்ட் வந்து ரேமு. உங்களுக்கு தெரியாது ரேம் காட்ட மாட்டேங்குதுன்னு. இதை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேம் காட்டும். அதேமாதிரி நெக்ஸ்ட் மூவ் பண்ணிங்கன்னா ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் ஓடாச். நெக்ஸ்ட் SMPS. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் இது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதில் எப்படி டிரான்ஸ்லேஷன் கொடுக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க டிரான்ஸ்லேஷன்ஸ் காட்டுறேன். நிறைய இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஒரு டிரான்ஸ்லேஷனை வைக்கிறேன். இது வந்து இப்படி தான் இருக்கும். மிடில் வைக்க முடியாது, ஏன்னா இந்த கார்னரில் மட்டும் தான் இருக்கும். சில டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து இப்போ இங்கே மட்டும் தான் வைக்க முடியும், மிடில் வைக்க முடியாது. சில டிரான்ஸ்லேஷன்ஸில் வந்து நடுலையும் வைக்கிற மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா சென்டரில் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நேராக வச்சுட்டோன்னா சென்டரில் வச்சுருப்போம். அப்படிங்கிற லைட்டாக தெரியும். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அது வந்து செகண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பார்க்க அப்படிதான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சில இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ்லாம் இந்த மாதிரி குட்டீஸாக இருக்கும். ஓகே, எஃபெக்ட்ஸ் கொடுத்தாச்சு. அடுத்த எஃபெக்ட்ஸ் வச்சுக்கலாம். அப்படியே ஒரு நாள் எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டே வரலாம். உங்களுக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்கோ அந்தந்த எஃபெக்ட்ஸ் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி லைனை வச்சுட்டே வரேன். லாஸ்ட் எப்பயுமே நம்ம எண்டு போடுவோம், அந்த எண்டு போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்டு போட்டுக்கலாம். டைட்டில்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைட்டில்ஸில் நம்ம ஒரு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணி இந்த எண்டுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா எண்டு வந்துருக்கு. ஓகே, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட் வேணும்னா வச்சுக்கலாம். நம்ம வந்து ப்ரெசன்ஸ் பை தனீஷின்னு போட்டுப்போம். PRESENTS ப்ரெசன்ஸ் பை தனீஷ். ஓகே, டைப் பண்ணியாச்சு, வச்சாச்சு. நெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் வைக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். எஃபெக்ட்ஸ் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஃபெக்ட்ஸ் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன், காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லோட் ஆகுது. நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த எஃபெக்ட்ஸ் வேணுமோ வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிங்க இந்த மாதிரி தான் வரும். இப்படிலாம் சில எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஃபுல் வீடியோ இந்த மாதிரிலாம் வைக்க முடியும். அப்புறம் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எஃபெக்ட்ஸ் எடுத்து போடுறேன். அதை நல்லா டாக் அண்ட் டாப் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா வீடியோஸ்க்கும் வர்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க அப்படி தான் இருக்கும். இன்னொரு எஃபெக்ட்ஸ் வச்சு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இது அப்படி தான் இருக்குது.
இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்குது. க்ளோ அப்படின்னு ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அப்படியே இந்த க்ளோ ஆகும். நான் உங்கள் ஒரு எஃபெக்ட்ஸ் வைக்கிறேன். இந்த க்ளோ எஃபெக்ட்ஸை ஃபுல் இதுக்கும் வைக்கலான் இருக்கேன். 2 அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவுட்புட் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சவுண்ட் செட் பண்ணிடலாம். போன வாட்டி நான் சவுண்ட் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லலான்னு சொன்னேன். இந்த வாட்டி நான் 4 இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் வந்து ஸ்கேட்டிங் இந்த ஒரு மியூசிக் வைக்கிறேன். ஓகே, இங்கே வந்து பெருசாக இருக்கும், நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் கீக்கு என்ன ஷார்ட் கட் கீன்னு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எங்கே வருமோ அங்கே அலைன் பண்ணி வச்சுக்கலாம். கட்டு வந்து நார்மலாக நீங்கள் இங்கே இருக்க கட் பட்டனும் கிளிக் பண்ணி பண்ணலாம். இல்லைன்னா கண்ட்ரோல் பிஏ அமுக்குறீங்கன்னா அது கட் ஆயிரும். நீங்கள் வந்து பேக் ஸ்பேஸோ இல்லை டெலிட் கொடுத்தா டெலிட் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், அவுட்புட்டை பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவுட்புட் பார்க்கறதுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கிறதுக்கு ஆல்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளே பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவுட்புட் பார்த்துருப்பீங்க. அவுட்புட் நல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவுட்புட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.